ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இன்றைக்கி நூடுல்ஸோடு வந்துட்டு பார்க்குறீங்களா? எஸ், இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். ட்ரை நூடுல்ஸ் இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து எப்பயுமே 4 செப்பரேட்டாக விற்பாங்க, தனியாக விற்பாங்க. நூடுல்ஸ் மட்டும் தனியாக விற்பாங்க. நான் ஒரு 3 எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, அப்புறம் இது எப்படி செய்யலான்னு அதுக்கு வேண்டிய பொருள்லாம் காட்டுறேன் வாங்க. சிக்கன் சாஸஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஒன்று இப்படி கீப்பாக எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து வெங்காயக்கீரை, பூண்டு கீரை, அப்புறம் இந்த கேரட்டு, இதெல்லாம் வந்து ட்ரையாக ஒரு பேக்கெட்டில் செப்பரேட்டாக விற்கும். அதை நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன் ஒரு சின்ன பேக்கெட்டில். ஓகே, அந்த மாதிரி கடிச்சா எடுத்துக்கங்க, இல்லை நீங்கள் வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக கூட வட்டி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வந்து சாஸ் வச்சுருக்கிறேன், சோயா சாஸ். அப்புறம் சோயா சாஸ் வந்து இந்த உப்பு இருக்கும்ல அது. அதுக்கப்புறம் ஒய்சர் சாஸ் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். இதுதான் ஒய்சர் சாஸ், உப்பு இருக்கிற அந்த சோயா சாஸ். ஓகே, நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்கு நான் சிக்கன் க்யூப் எடுத்துருக்கேன். அது வந்து பவுடரோட எடுத்துங்க வச்சுருக்கேன் பாருங்கள் செப்பரேட்டாக. இதுக்கு வேண்டியது இவ்வளோ தான் பொருள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். நம்ம என்ன செய்வோம், தண்ணி கொஞ்சம் சூடு பண்ணி, இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாயிருச்சு. இந்த சமயத்தில் இந்த நூடுல்ஸை வந்து நம்ம இதில் போட்டுருவோம். கொஞ்சம் அது வந்து லைட்டாக வேக வச்சுருப்போம். ரொம்ப கொலன்னு வேக வச்சிடக்கூடாது, பதமாக பார்த்து எடுக்கணும். நான் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நூடுல்ஸ் வந்து இப்படி இருக்கணும். கரெக்டாக ரொம்பவும் வேக வைக்கக்கூடாது, அப்படி கொலன்னு ஆயிரும். பாருங்கள், இந்த பதம் தான். இப்படி கையில் அமுத்துனா இப்படி ரெண்டாக விடுவணும், அவ்வளோதான். ரொம்ப கொலன்னு எனக்கு ஸ்டாப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதை உடனே வடிகட்டிடுங்க. அதுக்கு மேலே அதை வைக்கக்கூடாது. ஓகே, நல்லா வடித்து எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த நூடுல்ஸு நல்லா ட்ரை ஆக்கிட்டோம். ரொம்ப நேரம் கரெக்டாக பதமாக வேக வச்சு. இல்லை பாருங்கள், அந்த தண்ணி இருக்குல்ல, தண்ணியெல்லாம் நல்லா வடிக்குங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அது என்னத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, சிக்கன் சாஸஸை வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்குவோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ஓகே, நம்ம வந்து அந்த சிக்கன் சாஸஸ் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த லெவலுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். நல்லா கிரிப்ஸியாக ப்ரௌன் கலராக எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த நூடுல்ஸ் வந்து நல்லா இப்படி ஒன்றா இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயில் போட்டுருங்க. சாஸஸ் பொரிச்ச எண்ணெயிலேயே போட்டுருவோம். போட்டுட்டு, என்னடா வெங்காயம் போடல, பூண்டு போடல, எதுவுமே போடாமல் அவங்க போடுறாங்கன்னு பார்க்குறீங்களா? இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். போட்டுட்டு நம்ம தனியாக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருந்தோம்ல நூடுல்ஸ் வேக வைக்கிறது, அந்த தண்ணியை வந்து பாருங்கள் லைட்டாக அப்படி ஊற்றி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. ஓகே, இப்போ அதை லைட்டாக அப்படி இது பண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், அப்படியே லூஸ் ஆயிடுச்சு. ஓகே, இந்த சமயத்தில் அந்த ஒய்சர் சாஸ்லாம் வச்சுருக்கோம்ல, இது வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து இதில் தனியாக செப்பரேட்டாக எடுத்து வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட ரேஷியோ சொல்லலை. இப்போ இந்த சாஸை வந்து இதில் இப்படி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் இந்த தண்ணி வச்சுருந்தோம்ல, இந்த தண்ணியில் வச்சு இதை அப்படி அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். வேறு எந்த தண்ணியும் நம்ம ஊற்ற வேணாம். நம்ம நூடுல்ஸ் வேக வச்ச தண்ணியே இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கம்மியாக ஊற்றுங்க. இதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் பாருங்கள். இப்போது நம்ம வச்சுருக்கிற அந்த சிக்கன் பவுடர், அந்த சிக்கன் ஸ்டாக் பவுடர் வச்சுருக்கேன்ல, அதை வந்து இதில் போட்டுருவோம். போட்டுட்டு அதை ஒரு மிக்ஸ் பண்ணிடுவோம்.
இப்போ பாருங்கள் அது நல்லா இதாகிடுச்சு. இந்த ட்ரை வெஜிடபிள் வச்சுருக்கோம். அதை வந்து வெங்காயக்கீரை, பூண்டு கீரை, கொஞ்சம் அந்த கேரட்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து ட்ரை ஆக்கினது. இது நான் உங்கள்கிட்ட முழுசாக சொல்லலை. இது நான் வரும்போது மலேசியாவிலேருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வந்தேன். மலேசியாவுக்கு போயிருந்தேன், அப்போ அதுலேருந்து வாங்கிட்டு வந்தேன். சைனீஸ் கடையில் எல்லா கடையிலும் இது இருக்கும். ஓகேங்களா, உங்கள் ஊரில் கிடச்சா வாங்கிட்டு வாங்க. இந்த ஊர்லேயும் இருக்குது, போர்த்துகல்லையும் இருக்குது. ஸோ நான் ரொம்ப தூரம் அது போகிறதுனா ஓகே கொஞ்சம் எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணிடுறேன். சில பேருக்கு இது கிடைக்காத என்ன செய்வீங்கன்னு யோசிப்பீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற வெங்காயக்கீரை, பூண்டு கீரை இதெல்லாம் போட்டு ஃப்ரெஷ்ஷாக கூட செய்யலாம். ஓகே, எனக்கு இது கிடச்சிச்சு, நான் இது போடுறேன். இப்போது இதை எல்லாத்தையும் அதில் போட்டுருவோம். ஓகே, போட்டுட்டு அடுப்பை நல்லா சிம் பண்ணிடுங்க. இப்போ திருப்பியும் அந்த கொஞ்சம் அந்த ஜூஸ் இருக்குல்ல கொஞ்சம் போட்டோம். இப்போ கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஒரு 2 ஸ்பூன் போடுங்க. போட்டு திருப்பி ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த சிக்கன் சாசேஸ் வச்சுருக்கோம்ல அதை அதில் போட்டு விட்ருங்க. பாருங்கள் செம்ம யம்மியாக இருக்கும். நான் போட்ட சாஸ்லேயே வந்து உப்பு இருக்கும், அதனால தான் நான் அந்த சிக்கன் ஸ்டாக் போட்டல அதில் உப்பும் இருக்கும். ஸோ நான் போட்ட எல்லா சாஸ்லேயும் உப்பு இருக்குனால நான் எக்ஸ்ட்ரா உப்பு போட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லாயிருக்கும். ஓகே, குழந்தைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்தோமா கடையில் போய் வாங்கி கொடுக்க வேண்டாம். அதாவது ரெஸ்டாரண்ட்ஸில் போய் நம்ம வாங்கி நம்ம வீட்டிலே இதை செய்ய முடியும், ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ அடுப்பை நிப்பாட்டிடுவோம், ஏன்னா எல்லாமே வெந்தது தான். ஓகே, செம்ம யாமையாக இருக்குது. இதுக்கு நான் வந்து சைட் டிஷ் இப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை நீங்கள் சைட் டிஷ் வந்து நாகர்ஸ், எக்கு பொரிச்சிக்குங்க, என்னென்ன வேணுமோ உங்களுக்கு சைட் டிஷ் வச்சுக்கணுமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் காரம் போட்டுங்க. ஆனால் சைனீஸ் ஃபுட்டில் காரம் இல்லாமல் இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஓகே, சர்வ் பண்ணிடலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆச்சு. பாருங்கள், இதுக்கு எந்த சாஸும் வேண்டாம். நான் ஒரு எக்கு ஒன்று ஃப்ரை பண்ணி அடிச்சுக்கிட்டேன். சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். யம்மியாக இருக்குது. ஒரு சாஸஸோடு வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. நம்ம போட்ட சாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இது செய்யும் போது எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் போடாதீங்க. அதில் இருக்க சாஸில் இருக்கிற உப்பே கரெக்டாக இருக்கும். இந்த எக்கோடு சாப்பிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரெஸ்டாரண்ட் செஞ்சு கொடுக்குறதோட, ரெஸ்டாரண்ட் போய் வாங்கி கொடுக்குறதோட ரெஸ்டாரண்ட்னு வீட்லேயே கொண்டு வந்துடுவோம் ரெஸ்டாரண்ட்டை. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. என் வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, பாய், என்ஜாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க.